கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டதாக. எரேமியா இன்னைக்கு 7வது அதிகாரம் பார்க்குறோம். 7வது அதிகாரம் என்னென்னா, கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். ஏன்னா கர்த்தர் யூதா எருசலேம் இஸ்ரேலை பற்றி என்னென்ன சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜனங்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு இப்படி இருந்தால் என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும், அதனால் எப்படி மனம் திரும்பணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ திரும்ப கர்த்தரால் எரேமியா கொண்ட வசனம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நின்று நீ ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நின்று என்னத்தை கூற சொல்கிறார் அப்படின்னா, ஜனங்கள் கர்த்தரை பணிந்து கொள்ள வாசலுக்குள்ளே பிரவேசிப்பாங்களா, அந்த நேரத்தில் அவங்க வாசலில் பிரவேசிக்கும் போது பிரவேசிக்கிற யூதா ஜனங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் நினச்சிங்க கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கன்னு சொல்லி அப்படிங்கிறார். கர்த்தருடைய ஆலயத்து வாசலில் நின்று அதுக்குள்ளே வர ஜனங்களை கர்த்தரை பணிந்து கொள்ள யாரெல்லாம் வராங்களோ அவங்கள நீ சொல்லுங்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் வழிகளை நீங்கள் நினச்சிங்க, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் நினச்சிங்க சீர்படுத்துங்கிறார். நீங்கள் சீர்படுத்தினா மட்டும்தான் நான் நினச்சிவேன் இந்த ஸ்தலத்தில் நான் குடியிருக்க பண்ணுவேன் உங்களை அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தருடைய ஆலயம் இதுதான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, பொய் வார்த்தைகளை நம்பி கொள்ளாதிருங்க அப்படிங்கிறார். ஆலயத்துக்கு வராங்க போகிறாங்க, ஆனால் என்ன செய்கிறாங்க, பொய் என்ன செய்கிறாங்க, நம்புகிறாங்க. அது கற்றுக்கடிச்சல பிடிக்கல. கர்த்தர் என்ன சொல்ற, நல்ல வழி எதுன்னு பார்த்து நீங்கள் அதில் என்ன செய்யுங்க நடவுங்கன்னு சொல்கிறாரு. அதனால் உங்கள் வழிகளை நீங்கள் என்ன செய்யுங்க சீர்தூக்கி பாருங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதுதான் எங்களுடைய ஆலயம்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க என்ன செய்கிறாங்க, பொய் சொல்லி என்ன செய்கிறாங்க திரிகிறதுனால கர்த்தருக்கு அது என்ன செய்யலாம் பிடிக்கல. அவ்வளோதான். நம்மளும் அதே போல் கர்த்தர் ஆலயத்துக்கு போகிறோம் வைக்கணும்னு சொல்லிட்டு பொய் சொன்னால் கர்த்தருக்கு என்ன செய்யாது, அது பிடிக்காது. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, பரதேசி, திக்கற்றவன், விதவை இதெல்லாம் நீங்கள் நினச்சக்கூடாது, ஒடுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. குற்றமில்லா ரத்தத்தை நீங்கள் நினச்சக்கூடாது, இந்த ஸ்தலத்தில் சிந்தக்கூடாதுங்கிறாரு. கர்த்தருடைய ஆலயத்தில் பரதேசி, திக்கற்றவன், விதவையெல்லாம் ஒடுக்காதபடிக்கு அவங்கள பாதுகாக்கணும். குற்றமில்லா ரத்தத்தை நினச்சக்கூடாது, சிந்தக்கூடாது. உங்களுக்கு கேடு உண்டாக அந்நிய தேவர்களை நீங்கள் நினச்சக்கூடாது, பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறார். அந்நிய தேவர்களை பின்பற்றினா அவங்களுக்கு என்ன செய்ய வரும், கேடு தான் வரும். அதனால் அந்நிய தெய்வத்தை நினச்சக்கூடாது, நீங்கள் பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அந்நிய தெய்வம் என்ன செய்யுது, ஒன்றுக்கும் உதவாதது. அது பொய் தான் சொல்லும். அந்த அந்நிய தெய்வத்தை சொல்கிற பொய்யின் வார்த்தையில் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் நம்புகிறீங்க, நீங்கள் அதை நம்பி திருடுறீங்க. அந்நிய தெய்வம் என்ன செய்யுது, அது பொய் சொல்கிறது, அது திருட வைக்கும். கர்த்தர் உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், அவர் நேர்மையாக நடக்கிறவர். அதனால் நீங்கள் அதை நம்பி கொலை செய்து திருடி உபச்சாரம் பண்ணி பொய்யானிட்டு பாகாலுக்கு என்ன செய்றீங்க, தூபம் காட்டி நீங்கள் அறியாத தேவர்கள் என்ன செய்றீங்க பின்பற்றி இந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என் நாம தரிக்கப்பட்ட ஆலயத்தில் நீங்கள் நினச்சிங்க எனக்கு முன்பாக அருவறுப்புகளை செய்வதற்காக எங்கள் விடுதலை இவ்வளோ நாள் அருவறுப்பை செஞ்சிட்டோம், அதுக்கு விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன சொல்ல முடியுமா, முடியாதுங்கிறாங்க. அருவறுப்பை செஞ்சுட்டு என்கிட்ட ஆலயத்தில் நீங்கள் என்ன செய்து நான் அப்படி செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியுமா, முடியாதுன்னு சொல்கிறார். என் நாம தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் உங்கள் பார்வைக்கு அதை என்னது நீங்கள் கல்லர் குகை நினச்சிக்கிட்டு ஆக்க முடியுமா, கல்லர் குகை ஆக்குறீங்க, நான் இதெல்லாம் கண்டேன். அதனால் என் நாமம் எப்படி விளங்க பண்ணுச்சு சிலவில் அந்த ஸ்தலத்திற்கு நீங்கள் போய் நினச்சிங்க ஜனத்தின் பொல்லாப்பின் பித்தம் நான் அதற்கு செய்ததே பாருங்கிறார். முன்னால் சீலோவத்தில் நினச்சது கர்த்தருடைய ஸ்தலம் ஆலயம் இருந்துச்சு. அங்கே ஜனங்கள் என்னென்ன பாவங்கள் செஞ்சாங்க, பாவங்கள் செஞ்சதுனால அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சிது அப்படிங்கிறது நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் பாருங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் பார்க்க அப்படிக்கு இந்த கிரியைகளெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப என்ன செய்யுங்க, நீங்கள் என்னை கூப்பிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் என்னை கூப்பிடும்போது நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறார். அங்கே நான் சீலோ ஆலயத்தில் எப்படி என் கூடும்போது நான் உத்தரவு கொடுக்காமல் இருந்தனோ அதே போல் நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், உத்தரவு கொடுக்க மாட்டேன். அதனால் என் நாமம் தரிக்கப்பட்ட நீங்கள் என்ன செய்யுங்க, நம்பிக்கை என்னை என்ன செய்யுங்க, நம்புங்க, என்ன நம்பிக்கை கொண்டு இருந்து நீங்கள் ஆலயத்துக்கு இருந்து என்ன செய்யுங்க, வாங்க, உங்கள் பிதாக்களுக்கும் செய்ததெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, சீலோவில் செய்தது போல் நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். விக்கிரங்களை பின்பற்றினா, பொய்யை நம்பினா, திருடி கொலை செய்து உபச்சாரம் பண்ணி பொய்யானிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டுனி அறியாதவங்களை பின்பற்றினா, சில ஆலயத்தில் முன்னால் நாங்கள் எப்படி ஜனங்கள் இப்படிலாம் செஞ்சாங்க அவங்களுக்கு நான் செஞ்சனோ அதே போல் உங்களுக்கு நான் நினச்சிவேன், நான் செய்வேன். அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க, மடந்துருப்புங்கன்னு சொல்லி கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றவங்களுக்கு கர்த்தருடைய வாசல் நின்று என்ன செய்யி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கர்த்தர் நினைச்சிடாரு, எரேமியாவுக்கு சொல்கிறாரு. அடுத்தபடியாக சொல்கிறாரு, உங்களுடைய எல்லா சகோதர எப்ராஹிம் சந்ததி
வந்து நான் என்ன செஞ்சேன், தள்ளிப்பட்டது. முன்னால் நம்ம பார்த்தோம், எப்ராஹிம் பார்த்தோம், பென்யமீன் பார்த்தோம், அவங்க எப்படி எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதான் எப்ராஹிம் சந்ததியை எப்படி நான் தள்ளி போட்டேனோ அதே போல் உங்களையும் நான் என்ன செய்வேன், என் முகத்தை எப்படி நான் தள்ளி போடுவேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் இடமே பார்த்து சொல்கிறாரு, இந்த ஜனத்துக்காக நீ என்ன செய்ய வேண்டாம், விண்ணப்ப செய்ய வேண்டாம். அவர்களுக்காக நான் என்ன செய்வேன், அவர்களுக்காக நீ மன்றாட வேண்டாம், அவங்களுக்காக கஞ்சவும் வேண்டாம், அவர்களுக்காக நான் என்ன செய்வேன், நீ பரிதேவுக்கும் வேண்டாம். அவங்க வந்து என்னுடைய வார்த்தைக்கு என்ன செய்யலை, செவி கொடுக்கல. என்னுடைய செவி கொடுக்காதனால நீ இந்த ஜனத்துக்காக என்ன செய்ய வேண்டாம், விண்ணப்பம் பண்ணாத, நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன், அதுக்கு மன்னிப்புக்கு கெஞ்ச வேண்டாம்னு சொல்கிறாரு. யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேம் வீதிகளும் அவர்கள் செய்கிறத நீ காணலையா அப்படிங்கிறார். அவங்க என்னென்னலாம் கேடுகளெல்லாம் செஞ்சு கொண்டிருக்காங்கங்கிறத நீ என்ன செய்தா, கண்டு கொண்டுட்டு இருந்துட்டு இன்னும் அவங்களுக்காக நீ என்ன செய்ய வேண்டாம், எனக்கு என் சமூகத்துலேருந்து நீ விண்ணப்பம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க எனக்கு மடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, பானை வழியில் என்ன செய்கிறாங்க, வறுக்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. மேலே வானத்தில் கீழே பூமியிலும் உண்டாயிருக்கலாம் ஏதோ ஒரு சொருபத்தையும் விக்கிரகத்திலும் உங்களுக்கு நீங்கள் உண்டாக்கவும் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வந்து கர்த்தரை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, அந்நிய தேவனை பின்பற்றுறாங்க. அது வந்து வாயிருந்தும் பேசாது, கால்கள் இருந்தும் நடவாது, அது வந்து ஊமையானது, விக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லி கல்லால் செதுக்கப்பட்டதுன்னு சொல்லி படிக்கிறோம். அப்போ கர்த்தர் அதனால தான் சொல்கிறாரு, அதுக்கு வந்து ஒன்றும் கிடையாது, நீங்கள் அதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை உங்க விட்டுட்டு அதெல்லாம் பின்பற்றதுனால அவங்களுக்கு என்ன செய்யுது, பாவம் செய்ய தோணுது, பொய் சொல்ல வைக்குது. கர்த்தரை பின்பற்றுனா பொய் சொல்ல வைக்காது. கர்த்தரை விட்டுட்டு விலகும்போது தான் விபச்சாரம் வேசித்தனத்துக்கு என்ன செய்யுது, வழிபட வைக்குது அந்த தெய்வங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, பானைப்பழியில் வார்க்கிறாங்க. அவர்கள் வானர் ஆக்கினிக்கு என்ன செய்கிறாங்க, பணியாரங்களே சுடுறதுக்கு தங்களோட பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க, விறகுகளை பொறுக்க வைக்கிறாங்க. வானர் ஆக்கினிக்கு பணியாரம் சுடுறதுக்கு தங்கள் பிள்ளைகளை வச்சு என்ன செய்கிறாங்க, விறகு பொறுக்கிட்டு வந்து பணியாரம் சுடுறாங்க. பிதாக்கள் என்ன செய்கிறாங்க, நெருப்பு மூட்டுறாங்க. ஸ்திரீகள் என்ன செய்கிறாங்க, மாவு பிசைக்கிறாங்க. இப்படி அவர்கள் எனக்கு என்ன செய்கிறாங்க, மன முடிவாக்கி கொண்டிருக்கிறாங்க. தங்கள் முகங்கள் வெறுக்கத்துக்கு உட்படும்படி அவர்கள் தங்களுக்கே அல்லவே என்ன செய்கிறாங்க, மனமுடிவு உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்கிறார். இதை வந்து எருசலேம் ஆலயத்தின் வாசல் நின்று என்ன செய்ய, நீ அவங்களோட பேசு அப்படின்னு சொல்கிறாரு. ஆதலால் நீ அப்படி செஞ்சதுனால என் கோபமும் என் உக்கிரமும் அந்த ஸ்தலத்தின் மேலும் மனுஷன் மேலும் மிருகங்கள் மேலும் வெளியின் மரங்கள் மேலும் பூமியின் கனிகள் மேலும் ஊற்றப்படுங்கிறாரு. கர்த்தர் கோபம் வந்ததுனால கர்த்தர் நினைச்சாரு, கர்த்தருடைய உக்கிரகம் ஸ்தலத்தின் மேலே, ஸ்தலம்னா ஆலயம், வீடு மனுஷன் மேலே, மிருகங்கள் மேலே, வெளியின் மரங்கள் மேலே, பூமியின் கனிகள் மேலே, எல்லா இது மேலே என்ன செய்யும், என்னுடைய கோபம் என்ன செய்யும், ஊற்றப்படுங்கிறாரு. அப்போ ஊற்றப்படும் போது அது என்ன செய்யாது, அவியவே செய்யாது, அது அக்கினியால் அவியவே செய்யாதுங்க அது. அதனால் இஸ்ரேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் தகன பலிகளை நீங்கள் மற்ற பலிகளோடு கூட்டி இறைச்சியை நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க அப்படிங்கிறார். ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளவு இதுவும் செஞ்சுட்டு நான் கர்த்தருக்கு நான் தகன பலி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து எனக்கு தகன பலி செலுத்துன்னா அதை நான் என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கிட மாட்டேன். அதனால் நீங்கள் அந்த இறைச்சி என்ன செய்யுங்க, நீங்களே சாப்பிடுங்கங்கிறார். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளில் தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோட பேசினதையும் கட்டளையிட்டதை பார்க்கலும் நீங்கள் என் வாக்குக்கு என்ன செய்யுங்க, செவி கொடுங்க. அப்போ தான் நான் ஒன்று செய்வேன், உங்கள் தேவனாக இருப்பேங்கிறார். எப்படி உங்களை எகிப்து தேசத்துலேருந்து அழைத்து கொண்டு வந்தேன், எவ்வளோ உத்திரங்கள் மத்தியில் பாடுகள் மத்தியில் நான் உங்களை அழைச்சிட்டு வந்தேன், அதை நீங்கள் என்ன செய்யுங்க, நினச்சி பாருங்கள். அதை நான் நினச்சி பார்த்து மனம் திரும்பி என்னுடைய வாக்குக்கு நீங்கள் செவி கொடுங்க. என்னுடைய வாக்குக்கு செவி கொடுத்தா மட்டும் தான் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், நான் தேவனாக இருப்பேன். நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, என் ஜனமாக இருப்பீங்க. நான் உங்களுக்கு அர்ப்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாக்கும்படிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நடவுங்கன்னு சொல்லி விசேஷத்தை அவர்களுக்கு என்ன நான் சொல்லி கட்டளையிட்டுருக்கிறேன். ஆனால் அவங்க என்ன வார்த்தைக்கு என்ன செய்யலை, செவி கொடுக்கலை. அவங்க என்ன ஜனமாக இருக்கலை. நான் கற்பிக்க வார்த்தையும் அவங்க நடக்கலை. அப்படி அவங்க நடக்காதபடிக்கு, அந்த வார்த்தைக்கு கேளாதபடிக்கும், தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இரத்தின் யோசனைப்படியும் கடனத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே அவங்க என்ன செஞ்சாங்க, போனாங்கங்கிறார். அவங்க முன்னிட்டல்ல பின்னிட்டே போனாங்க. உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நீங்கள் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரர் எல்லாம்
தினம் உங்கள் அண்டைக்கு நினைச்சதான் ஏற்கனவே நான் நினைச்சதை அனுப்பி கொண்டு வந்தேன் மனம் திரும்புறதுக்காக. உங்களை எகிப்திலேருந்து என்னைக்கு அழைச்சிட்டு வந்தோன்னா அன்னையிலேருந்து நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், இந்நாள் மட்டும் நான் உங்களுக்கு தீர்க்கதரிசிகளை ஐயா ஊழியக்காரராக நான் தினம் உங்களுக்கு அனுப்பி வரேன். அப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, என்ன சொல்ல கேட்க மாட்டேங்கிங்க, என்ன செவிக்க என்ன செய்ய மாட்டீங்க, சாய்க்க மாட்டேங்கிங்க. உங்களோட கழுத்தை என்ன செய்கிறேன் நீங்கள் கடனைப்படுத்தி உங்கள் பிதாக்களை பார்க்க நீங்கள் அதிக பொல்லாப்பு என்ன செய்றீங்க எனக்கு செய்தீங்க அப்படிங்கிறார். அடுத்தபடியாக சொல்கிறாரு, நீ இந்த வார்த்தைகளெல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் அவர்கள் உனக்கு என்ன செய்ய மாட்டாங்க, செவி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி எரேமியாட்ட சொல்கிறார். ஏன்னா எத்தனையோ தீர்க்கதரிசிகளை எத்தனையோ ஊழியக்காரங்களை நான் செஞ்சுட்டேன். அவங்க எகிப்திலேருந்து அழைச்சிட்டு வந்தது முதல் அவங்களுக்கு நான் அனுப்பிட்டேன். ஆனால் அவங்க எவ்வளோதான் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேங்காங்க, என்னுடைய வார்த்தைக்கு என்ன செய்ய மாட்டேங்காங்க, செவி கொடுக்க மாட்டேங்காங்க. அந்நிய தெய்வத்தை தான் என்ன செய்கிறாங்க அவங்க நாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கிறதுனால அவங்க கூப்பிட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அவங்களுக்கு நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் எங்கள் தேவநாயக கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும் சத்தியம் அழிந்து அவர்கள் வாயிலிருந்து அது அற்று போனது என்றும் அவர்களுக்கு சொல்லுங்கிறார். நீ உன் தலைமயிரை சிரைத்து எரிந்து விட்டு உயர் தலங்களை இழைச்சது புலம்பி கொண்டுரு. கர்த்தர் தம் சினத்துக்கு எதுவான சந்ததி என்ன செஞ்சார், வெறுத்து அதை என்ன செஞ்சார், நெகிழ விட்டாருன்னு சொல்லி சொல்கிறார். கர்த்தர் தம் சனத்துக்கு அதை வெறுத்து எரிய விட்டார். உன் தலைமறின்னு என்ன செய்து சிரைத்து எரிந்து விடு, உயிர் தலங்களில் புலம்பி கொண்டுரு. இந்த ஜனத்துக்கு நினச்சிட ஜனத்துக்கு ஏதுவான சந்ததியை வெறுத்து கர்த்தர் நெகிழ விட்டாருன்னு சொல்லுங்கிறார். ஏன்னா அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. சத்தியம் இதுதான் சொல்லி அவங்க என்ன செய்யலை, அது கீழ்ப்படியலை. வாயின் வார்த்தைகள் என்ன செஞ்சாங்க, வெறுத்துட்டாங்க. அதனால் யூதா புத்திரன் பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்தாங்கன்னு சொல்கிறாங்க என்று கர்த்தர் சொல்லுறாருன்னு சொல்லு அப்படிங்கிறார். என் நாமத்தை அறுத்திருக்கிற ஆலயத்தை இவங்க என்ன செய்கிறாங்க, தீட்டுப்படுத்தி தங்கள் அருவறுப்புகளை என்ன செஞ்சிட்டாங்க, அதில் வச்சுட்டாங்க. தங்கள் குமாரரையும் தங்கள் குமார்த்திகளையும் அக்கினியில் என்ன செஞ்சிட்டாங்க, தகனிச்சிட்டாங்க. தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திலும் அக்கினியில் தகனிக்கிறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, இன்னும் குமாரின் பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத்தின் மேடைகளை கூட என்ன செய்கிறாங்க, கட்டிட்டாங்க. அது நான் கட்டளிட்டவும் இல்லை, அது என் மனதில் நினைச்சல, அது எனக்கு தோன்றவும் இல்லைங்கிறார். அதனால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் நினைச்சாரு சொல்கிறாரு. அப்பொழுது அது அந்த தோப்பேத்து பள்ளதாக்கு இன்னும் குமாரின் பள்ளதாக்கு என்று சொல்லப்படாதபடிக்கு சங்கார பள்ளதாக்குன்னு சொல்லப்படுமா. தோப்பேத்தில் இடம் கிடைக்காமற் போக மட்டும் சவங்களை என்ன செய்வாங்க, அங்கே அடக்கம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இன்னும் பள்ளதாக்கு என்ன செய்கிறோம், தோப்பேத்து பள்ளதாக்கு என்ன செய்கிறோம், மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, இந்த ஜனத்தின் பிணங்கள் அங்கே பணங்கள் சவங்கள் அடக்கம் பண்ணாத அளவில் அங்கே சவங்கள் குவியுங்கிறாருல. அதனால் அந்த ஜனங்களுடைய பிணங்கள் என்ன செய்யுது, ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் அது என்ன செய்யுமா, இரையாகுமா. அவைகளை வெறுட்டு வர என்ன செய்வாங்களாம், இல்லாதிருப்பாங்கங்கிறாரு. நான் யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேம் வீதிகளிலும் களிப்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளின் சத்தத்தையும் மணவாட்டின் சத்தத்தையும் நான் என்ன செய்வேன், ஓய பண்ணுவேங்கிறார். ஏன்னா அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு இவங்களை பின்பற்றி வந்ததுனால இன்னும் குமாரி பள்ளத்தாக்கில் என்ன செய்கிறாரு, பலியிட்டு வந்ததுனாலும் அங்கே சவங்களை அந்த சவங்களை அடக்கம் பண்ணது கூட என்ன செய்யுது, இப்படி இடம் இல்லாதபடிக்கு பண்ணுவேன். அதனால் அங்கே மகிழ்ச்சியின் சத்தம் களிப்பின் சத்தம் எந்த சத்தமும் என்ன செய்யாது, யூதாவிலையும் எருசலேமிலும் மகிழ்ச்சி சத்தத்தையும் மணவாள் சத்தத்தையும் மணவாட்டி சத்தத்தையும் நான் கூட என்ன செய்வேன், நான் ஓய பண்ணுவேன். தேசம் என்ன செய்கிறோம், பாலாகி போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தல 8வது அதிகாரம் என்ன சொல்கிறாருன்னா, அக்காலத்தில் யூதாவுடைய ராஜாக்களின் எலும்புகள், அவருடைய பிரபுக்களின் எலும்புகள், ஆசாரியின் எலும்புகள், தீர்க்கதரிசியின் எலும்புகள், எருசலேம் குடிகளுடைய எலும்புகள், இதெல்லாம் நினச்சிவார். அவங்க பிரேத குழியிலேருந்து நினச்சிவாரம் எடுப்பாராம். இப்போ அடக்கம் பண்ண முடியாதபடிக்கு அவங்களை இறந்து விடப்படும்னு சொல்கிறாங்களா. அதனால் இந்த எலும்புகளெல்லாம் நினச்சி வரான், அது அவங்க பிரேத குழியிலேருந்து நினச்சிவாரம் எடுத்து அவர்கள் நேசித்ததும் அவர்கள் சேவித்ததும் பின்பற்றினதும் நாடினதும் பணிந்து கொண்டதுமாக இருக்கிற சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தின் சர்வசேனைக்கு முன்பாக அவைகள் நினச்சிவாங்க பரப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லுங்கிறார். அவர்கள் வாரி அடக்கம் பண்ணப்படாமல் பூமியின் மேல் நிச்சயமா எருவாகுமா. அந்த எலும்புகளெல்லாம்
என்ன செய்வாங்க, அவங்க கர்த்தரை நேசிக்காதபடிக்கு இருந்ததுனால அவங்க சவங்கள் வனாந்தரத்தில் விழும். அந்த சவங்களில் எலும்புகள் எனக்கு அவங்க நேசித்தது, அவங்க சேவித்தது, எந்தெந்த விக்கிரகங்களை பின்பற்றினாங்களோ, நாடினாங்களோ, அதை பணிந்து கொண்டாங்களோ, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்து சர்வசேனைக்கு முன்பாக அவைகள் நினச்சிவாங்க பரப்பி வைப்பாங்க அப்படிங்கிறது கர்த்தர் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவைகள் நினச்சது வாரி அடக்கமுனபடி பூமியில் எருவாகும். இந்த துஷ்ட வம்சத்தில் மீதியாக இருந்து என்னால் எல்லா இடங்களிலும் என்ன செய்து துரத்தி விடப்பட்டு மீந்திருக்கிற யாவருக்கும் ஜீவனை பார்க்கலும் மரணமே விருப்பமாக இருக்கும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கலையா, வழி தப்பி போனவர்கள் திரும்புறதில்லையா, ஆனாலும் எருசலேமராய் இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போயிடுறதுன கபடத்தை என்ன செய்கிறாங்க, உறுதியாக பிடிச்சிருக்கிறாங்க, திரும்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் இதெல்லாம் என்ன செஞ்சுட்டேன், நான் கவனித்து கேட்டுட்டேன், அவர்கள் யதார்த்தம் என்ன சொல்ல பேசலை, என்ன செய்வேன்னு சொல்லி தன் பொல்லாப்பின் மித்தம் மனஸ்தாபடுறவன் ஒருவனு கூட இல்லை. யுத்தத்துக்கு பாய்கிற குதிரையை போல் அவர்கள் என்ன செய்கிறாங்க, வேகமாக என்ன செய்கிறாங்க, ஓடி போயிடறாங்க. ஒரு ஆகாயத்தில் உள்ள நாரை முதல்ல தன் வேலையை என்ன செய்ய மாறிமா, ஆகாயத்தில் உள்ள நாரை கூட என்னச்சுமா தன்னுடைய வேலையை என்னச்சி மாறியுமா, காட்டுப்புறாவும் கொக்கும் தகலான் குறியும் கூட என்னச்சுமா காலத்தை அறியுமா. ஆகாயத்தில் உள்ள நாரை, காட்டுப்புறா, கொக்கு, தகலான் குருவி இது கூட காலத்தை அறியுமா. ஆனால் என் ஜனங்களோ கர்த்தர் நியாயத்தை என்ன செய்ய மாட்டுக்காங்க, அறிய மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரார் உரைக்கிறாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்கிறது எப்படிங்கிறார். ஏன்னா அது கூட கர்த்தருடைய வேலையை அறியுது, ஆனால் இவங்க கர்த்தர் நியாயத்தை அறியாமல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டு இருந்துட்டு நாங்கள் ஞானி, நாங்கள் எங்கிட்டத்துல வேதம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்கிறார். நையாகவே இந்த வேதப்பாரின் கல்லை எழுத்தானி அதை என்னச்சது அபத்தமாக்குறதுங்கிறார். வேதபாரகர்களுடைய கல்லை எடுத்தாலும் என்னச்சுதான் அதை அபத்தமாக்குறதான். அதனால் ஞானிகள் வெட்கி கலங்கி என்ன செய்வாங்களாம், பிடிபடுவாங்களாம். ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவாங்க. இதை கர்த்தருடைய சொல்ல அவங்களாம் என்ன செய்றாங்க, வெறுத்து போட்டுட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஞானம் ஏது, ஞானிகளுக்கு அவங்க கர்த்தரை விட்டு பின்பற்றின விலகி போனதுனால அவங்களுக்கு என்ன செய்யுது, ஞானம் கிடையாது. அதனால் அவங்க ஞானத்திலாம் என்ன செய்கிறாங்க, அவங்க வெட்கி அவங்க கலங்கி என்ன செய்வாங்களாம், பிடிபடுவாங்க. அவங்க தான் என்னோட சொல்ல கேட்கலையே, அதனால் அவங்களுக்கு ஞானமே கிடையாது. அவருடைய ஸ்திரீகள் அந்நியருக்கும் அவருடைய வயல்களை அவர்கள் கட்டி கொள்பவர்களுக்கும் நான் என்ன செஞ்சுருவேன், நான் கொடுத்துருவேங்கிறார். அவங்க என்னை பின்பற்றதுனால ஞானிகள் கூட கலங்கி நினச்சிவாங்க, பிடிப்படுவாங்க. அவருடைய ஸ்திரீகள் அந்நியர்களுக்கும் அவருடைய வயல்களை அவர்களை கட்டி கொள்வர்களுக்கும் நினச்சி கொடுத்துருவேன். அவர்களில் சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறாங்க, பொருளாசக்காரராக இருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் கூட என்ன செய்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் கூட தொடங்கி ஆசாரிகள் மட்டும் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறாங்க, பொய்யராக இருக்கிறாங்கங்கிறாங்க. சிறியோர் தொடங்கி பெரியோர் வரைக்கும் என்ன செய்கிறாங்க, பொய்களை தான் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. பொருளாசை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் பொய்யராக இருக்கிறாங்க. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சொல்லி என் ஜனமாய குமாரத்தின் காயங்கள் என்ன செய்கிறாங்க, மேற்பூச்சாக என்ன செய்கிறாங்க, அவங்க குணமாக்குறாங்க. சமாதானம் இல்லாமல் இருந்துட்டு சமாதானம் சொல்லி ஜனமாய குமாரத்து காயங்களை மேற்பூச்சா என்ன செய்கிறாங்களாம், குணமாக்குறாங்களாம். நாங்கள் அருவறுப்பானது செய்து மித்தம் நாங்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, வெட்கப்படுறாங்களா, பரிசையை என்ன செய்கிறாங்க, வெட்கப்படுறாங்க. ஆனால் நானும் என்ன செய்யாங்க, அறிய மாட்டாங்க. அதனால் விழுகிறவருக்குள்ளே அவங்க என்ன செய்வாங்க, விழுவாங்க. நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் அவங்க என்ன செய்வாங்க, இடர்ந்து போவார்கள்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்கிறார். அவர்களை முற்றிலும் நான் என்ன செஞ்சிருவேன், அழிச்சு போட்டுருவேன். யார், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் பொருளாசக்காரராக இருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள்லேருந்து ஆசிரியர்கள் மட்டும் பொய்யராக இருக்கிறாங்க. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சொல்லி மேற்பூச்சா பூசி காயங்களை கட்டுறாங்க, குணமாக்குறாங்க. அதனால் அவர்களை முற்றிலும் என்ன செய்வேன், நான் வெறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முற்றிலும் அவங்கள அழிச்சு போட்டுருவேன். திராட்சை செடியில் குலைகள் கூட என்ன செய்யாது, இருக்காது. அத்தி மரத்தின் பழங்கள், அத்தி மரத்தில் திராட்சை செடியில் குலை இருக்காது, அத்தி மரத்தில் பழங்கள் இருக்காது, இலையும் உதிர்ந்துடும். நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களை விட்டு தாண்டி போகுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா கர்த்தர் அவங்களுக்கு என்ன செஞ்சார், எகிப்துலேருந்து அறியாத இடங்களுக்கு ஆனா தேசத்துக்கு கொண்டு வந்து அவங்க நடாத திராட்சை தோட்டம், அத்தி மரங்கள் எல்லாமே கொடுத்தாரு. ஆனால் அவங்க வந்து கர்த்தரை பின்பற்றாமல் அந்நிய தெய்வத்தை பின்பற்றினால கர்த்தர் சொல்றாரு, திராட்சை செடியில் குலைகள் இராது, அத்தி மரத்தில் பழங்கள்லாம் நினச்சிடும் இராது, இலை கூட என்ன செஞ்சோம் உதிர்ந்துடும் அப்படின்னு சொல்லி அவர்களை விட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறார்.
அவங்க எப்படி சும்மா இருந்து எப்படி அவங்க சாப்பிட முடியும்? அதனால் அரணான பட்டணங்கள் பிரவேசித்து அங்கே சங்காரமாகும். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்ம நினைச்சாரு, சங்காரம் பண்ணுறாரு. நமக்கு பிச்சு கலந்த தண்ணீரை நமக்கு குடிக்க கொடுக்குறாரு. சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கியத்துக்கு காத்திருந்தோம், இது ஆபத்து. சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கியத்துக்கு காத்திருந்தோம், இது ஆபத்து. தானிலிருந்து அவருடைய குதிரைகளின் முச்சரிதல் கேட்கப்படுது. அவருடைய பலத்த சத்துவத்தினால் தேசமங்க அதிருது. அவர்கள் வந்து தேசத்தையும் அதன் உள்ளவைகளையும் என்ன செய்றாங்க, பட்டணத்தையும் அதன் குடிகளையும் கூட என்ன செய்வாங்களாம், பட்சிப்பாங்கங்கிறார். அதனால் மெய்யா இந்த தடை கட்டப்படாத சர்ப்பங்களையும் கட்டி விரியன்களையும் உங்களுக்கு நான் என்ன செய்வேன், அனுப்புகிறேங்கிறார். தடை கட்டப்படாத சர்ப்பங்களையும் கட்டி விரியன்களையும் உங்களுக்குள்ள நான் என்ன செய்வேன், அனுப்புவேன். அவைகள் உங்களை என்ன செய்யும், கடிக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுறான்னு சொல்கிறார். நான் சஞ்சலத்தில் ஆறுதலடைய பார்க்கிலும் என் இருதயம் என்ன செய்து பலட்சமாக இருக்கிறதுங்கிறார். இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையா, அதன் ராஜா இல்லையா என்று என் ஜனமாய் குமாரத்தி தூர தேசத்திலிருந்து கூப்பிட்டும் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சுரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு என்ன செய்யறது, கோபம் உண்டாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். அற்ப காலம் சென்றுட்டு கோடை காலம் கூட முடிஞ்சிருச்சு. ஆனால் நாம என்ன செய்யலை, ரசிக்கப்படலைங்கிறார். அற்ப காலம் சென்று கோடை காலம் முடிஞ்சு ஆனால் நம்ம என்ன செய்யலை, இன்னும் ரசிக்கப்படலை. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களெல்லாம் நானும் என்ன செஞ்சுட்டேன், காயப்பட்டுட்டேன். நானும் கருத்துட்டேன். திகப்பு என்ன செஞ்சது, என்னை பிடிச்சிட்டு. கிளையாத்தில் உள்ள பிசின் தைலம், கிளையாத்தில் பிசின் தைலம் இல்லையா, ரண வைத்தனும் அங்கே இல்லையா, பின்ன ஏன் என் ஜனமாய் குமாரத்தி சொஸ்தம் முடியாமல் போனா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி நம்ம நிஜர் பாத்திரம் விக்கிரங்களை பின்பற்றி வேசுதான உபச்சாரத்துக்கு இடம் கொடுத்து கத்திரை விட்டு பின்பற்றி வானராக்கினிக்கு பலியிட்டு பணியாரங்களை சுட்டு எல்லாம் செஞ்சதுனால கத்திரன் செஞ்சுட்டாரு, நான் உங்களை இப்படி தள்ளுவேன்னு சொல்கிறார். நீங்கள் எவ்வளோதான் கூப்பிட்டாலும் நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், செவி கொடுக்க மாட்டேங்கிறார். அதனால் நாமும் இது வரைக்கும் கத்தரை பின்பற்றிட்டு கத்தரை விட்டு நம்மளும் விலகி இருந்தால் கத்தர் பக்கம் என்ன செஞ்சிடும், சேர்ந்துடும். அது வந்து பாவனைப்பு கேட்டு கத்தர் பக்கம் திரும்பி வந்தால் கத்தர் நம்மளை நினைச்சுவார், மீண்டும் ஆசீர்வதிப்பார். இல்லை அப்படின்னா நமக்கும் இதே அழிதான் நிச்சயம் வரும். விக்கிரங்களை பின்பற்றுறோம், வேசித்தனத்துக்கு இதுக்கெல்லாம் நினைச்சிடும், இடம் கொடுக்க வச்சிடும். அதனால் கத்தரை விட்டு விலகாதபடிக்கு விலகி இருந்தால் கூட ஆடு சமயத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி என்ன செய்வோம், கர்த்தரை சுந்தரத்தில் ஏற்றுக்கொண்டு அவர்களை நிலைச்சிருப்போம். நமக்கு எந்த குறைவும் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.